வெல்கம் பேக் டு சத்யா ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே ஈஸியாக ஹெல்த்தியாக கேரட் கேக் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா அதை பீட் பண்ணிக்கலாம். அதாவது மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் விஸ்கை வச்சு தான் பீட் பண்ணுறேன். நம்ம எந்த அளவுக்கு இந்த முட்டையை பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா பீட் பண்ணிட்டேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும், அந்த வெள்ளைக்கரு கொஞ்சம் கூட வெளியில் தெரியல. ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் மைதா எடுத்துக்கல கேக் செய்கிறதுக்காக. கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதனால் 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் நான் எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம், முட்டையில் கரையிற அளவுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண அந்த பவுடர் சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு. அடுத்ததாக மீதி உள்ளதையும் நான் இதுலேயே ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஆயில் ஆட் பண்ணணும். இப்போ பவுடர் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்ததாக ஒரு 3/4 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ ரொம்ப நல்லா பீட் பண்ணணும். ஏன்னா அந்த முட்டையோட ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையோட ஆயிலை ஊற்றி நம்ம பீட் பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சியே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக பட்டரை கூட மெல்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை கூட சுகர் ஆயில் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இது கூடவே நம்ம கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வெனிலா எசன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம மாவு சலிச்சு போட்டுக்கலாம். 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சலிச்சு இது கூட சேர்த்துக்கலாம். அதில் சரியாக சலிக்க முடியல, அதனால தான் இந்த சலடை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சலிச்சு அதுக்கப்புறமா நம்ம முட்டை கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ மாவை சலிச்சு நம்ம முட்டையில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணும்போது நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த விஸ்கை யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் தான் நம்ம கலந்து விடணும். நம்ம ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வரும். இப்போ பேட்டர் இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டியாக வந்திருக்கு. இது கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி கிடையாது. கேக் பேட்டர் கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னா நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கலந்து நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் கேக் பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக இது கூட நம்ம ஒரு சில இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஹெல்த்தியான கேக் ரெசிபி அப்படிங்கிறதுனால இதில் நான் மைதா கூட சேர்த்துல, கோதுமை மாவை தான் சேர்த்துருக்கேன். அதே போல் இது கூட நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா கேரட் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் தேவையான அளவுக்கு துருவின கேரட்டை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் மட்டும் இல்லைங்க, ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி திராட்சை மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம், பிஸ்தா, அப்படி இல்லாட்டினா வால்நட் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் தான் நான் கேக் கூட ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் நல்லா ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு வேறு டைரெக்ஷனில் நல்லா அடித்து கலந்துட வேண்டாம். ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ எனக்கு கேரட்டு, ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பேட்டர் கெட்டியான மாதிரி இருந்தது. அதனால் இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ கேக் டின்னில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கேக் டின்னில் பார்த்திங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் நல்லா ஆயில் தடவி நான் இதில் கேக் டின்னில் வச்சுருக்கேன். இதில் நம்ம பேட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா ரிலீஸ் ஆகிடும். இப்போது இது மேலேயே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே முந்திரி பருப்பை தூவி விட்டுக்கிறேன். இப்போ நான் இதை அவன்லெலாம் வச்சு பேக் பண்ண போகிறதில்ல, கடாய் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு கடாயில் ஒரு லேயர் மட்டும் நான் தூள் உப்பு போட்டு ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கேக் டின்னை எடுத்து அதில் வச்சிடலாம். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பேக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க ஸ்டவ்வை.
இப்போ வந்துட்டு நம்ம கேக் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவர் முடிஞ்சிடுச்சு. 1 ஹவர் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கேக் வந்து எந்த அளவுக்கு வந்து வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. டூத்பிக்கை நான் வந்து குத்தி பார்க்கும்போது எந்த விதமான ஒரு ஒட்டவே இல்ல. இப்போ வந்து கேக் சூப்பரா வெந்துருச்சு. ஆக்சுவலா நான் 45 மினிட்ஸ் கழிச்சு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுச்சு. அதனால மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கேக் சூப்பரா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ சைடில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கேக் டின்னை வந்து ஒரு பிளேட்டில் கமுத்தி போட்டுட்டேன். இப்போ அந்த மேல் சைடை மட்டும் லைட்டாக வந்து டேப் பண்ணி விட்டுறேன். டேப் பண்ண உடனே அந்த கேக் வந்து நல்லா அழகாக வந்து கீழே வந்து விழுந்துடுச்சு. இப்போ அந்த பட்டர் பேப்பரை வந்து நம்ம எடுத்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து பேட்டருக்கு தகுந்த மாதிரி கேக் டின்னை வந்து எடுக்கல. இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் கேக் டின் எடுத்திருந்தேன்னா, எனக்கு வந்து கேக் வந்து நல்லா இன்னும் தடிமனாக வந்திருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸ் கேக் டின் எடுத்ததுனால வந்து கேக் வந்து கொஞ்சம் தடிமன் கம்மியாக வந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வீட்லேயே ஹெல்தியான மைதா இல்லாத கேரட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸை வந்து வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. வெளியில் வந்து என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பேக்காகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உள்ளெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு, நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது. ரொம்பவே வந்து சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எனக்கு பார்த்திங்கன்னா கேரட் வந்து இன்னும் நிறையவே சேர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேக்கு. குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.